ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இல்லத்தின் அரசினா நாம தாங்க. ஒரு அம்மாவாக ஒரு ஒய்ஃபாக நமக்கு நிறைய கடமைகள் இருக்குங்க. சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, பிள்ளைகிட்ட வேலை, ஹஸ்பண்ட வேலைன்னு அடுக்கிக்கிட்டே போகலாங்க. இதிலே பெரிய டாஸ்க் என்னென்னா வீடை க்ளீனாக வைக்கிறது தாங்க. ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். குட்டீஸ் இருந்தால் அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வீடு எப்போவுமே நீட்டாக க்ளீனாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம மனசுக்கு திருப்தி ஒன்று கிடைக்கும். வீட்டை நீட்டாக க்ளீனாக வைக்கிறதுக்கு உங்களால் மட்டும் முடியாதுங்க. அதனால் வீட்டில் உள்ள அனைவரையும் அதில் சேர்த்துக்கணும். சில வீட்டுங்களில் பெண்கள் மட்டுமே இந்த வேலைகளை பார்ப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்களோட அம்மாவுக்கு, ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு க்ளீனிங் ஒர்க் ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி, வீக்லி, மந்த்லின்னு ஒரு சார்ட் போட்டு வேலைகளை எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் சார்ட் ஒன்று ரெடி பண்ணும் போது ஹார்ட் ஒர்க் மட்டும் ஒரே நாளில் போடாதீங்க. ஈஸி ஒர்க்கும் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்ததுமே நமக்கு இருக்க எக்ஸ்ட்ரா வேலைகளை ஒரு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த வேலைகள் ஒவ்வொன்றா முடிக்கும் போது டிக் போட்டு மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நமக்கு எந்த வேலையுமே மிஸ் ஆகாமல் எல்லா வேலையும் முடிச்சிடலாம். எப்போவுமே பிளான் படியே வேலை முடிக்க இயலாதுங்க. வீட்டுங்களில் சின்ன சின்ன ப்ராப்ளம் வருங்க. நோய் நொடின்னு வரும். டைமில் நமக்கு நேரம் இருக்க மாதிரி வேலைங்களை பிரித்து செஞ்சுக்கலாம். டைம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணுங்க. மார்னிங் ட்ரெஸ் எல்லாம் கழுவ முடியாமல் போயிடுச்சுன்னா ஈவினிங் கழுவி தண்ணி வடிய வச்சு காய வச்சு எடுத்துக்கலாம். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணுங்க. குயிக்காக, ஸ்மார்ட்டாக, ஈஸியாக வேலை பார்த்து முடிச்சுக்கலாம். ஒரு வேலை செய்யும் போதே முடியுமா இருந்தால் இன்னொரு வேலையும் அதோடு சேர்த்து செய்யுங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லத்தரசியான உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியங்க. அதனால் நான் பிளான் பண்ண வேலை எனக்கு இன்றைக்கி முடிக்க முடியலைன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தாங்க உங்களோட வீடும் ஹாப்பியாக இருக்கும். நமக்கு இருக்கிறது சின்ன வீடோ பெரிய வீடோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டை நமக்கு ஏழுங்கிற மாதிரி க்ளீனாக நீட்டாக வச்சுக்கலாம். அப்போது நமக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்போது டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாங்க. வீட்டில் நம்ம கூலாக இருந்தால் தாங்க நம்ம ஃபேமிலிக்கு ஹாப்பியும் பீஸும் கிடைக்கும். வீடியோ எண்டுக்கு வந்துட்டோங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அழகான ப்ளாகில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.